வணக்க மக்களே, வெல்கம் டு தி ஃபென்சஸ் ஷோ. இன்னைக்கு ஷோல நம்ம பார்க்க போறது ஆஸ் யூ ஸ்டுட் பை அப்படின்ற ஒரு கொரியன் வெப் சீரிஸோட ரிவ்யூ. நெட்ஃபிளிக்ஸ்ல தமிழ் டப்பிங்கோட அவைலபிளா இருக்கு. மொத்தமா 8 எபிசோட்ஸ் இருக்கு. ஒரு எபிசோடுமே ஆவரேஜா ஒரு 50 மினிட்ஸ் டு 1 hour டியூரேஷன். கொஞ்சம் பெரிய சைஸ் சீரிஸ் தான். இந்த சீரிஸ் ஒரு வித்தியாசமான கிரைம் த்ரில்லர் அப்படின்னே சொல்லலாம். அதாவது பயங்கரமா டார்ச்சர் பண்ணக்கூடிய ஒரு கணவனை அந்த மனைவியும் அவளோட ஃப்ரெண்டும் சேர்ந்து போட்டு தள்ளிடுறாங்க. அதுக்கப்புறம் அதை எப்படி சமாளிக்கிறாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு மோட்ல இந்த கதை போகும். ஆக்சுவலா நம்ம ஹீரோயின் ஒரு லக்ஸரியான வாட்ச் ஸ்டோர்ல ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்கள சுத்தி எப்ப பார்த்தாலும் இந்த டொமஸ்டிக் வயலன்ஸ் அப்படின்றது நடந்துகிட்டே இருக்கு. உதாரணத்துக்கு அவங்க அம்மாக்கு சின்ன வயசுல இருந்தே அது நடந்துட்டு இருக்கு அவங்க அப்பானால. அது மட்டும் இல்லாம அவங்க ஸ்டோருக்கு வரக்கூடிய ஒரு ஃபேமஸான கிளைண்ட் அவரோட மனைவிக்கும் அது நடக்குது. இவங்களால எதுவுமே பண்ண முடியாத மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்கு. இப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் இவங்களோட ஃப்ரெண்டோட ஞாபகம் வருது. அவங்களோட லைஃப் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது அவ லைஃப்லயுமே அவ பயங்கரமான டார்ச்சரை தன்னோட ஹஸ்பண்ட் கிட்ட இருந்து அனுபவிச்சுட்டு இருப்பா. இன்ஃபேக்ட் அதுல இருந்து வெளியே வர முடியாம அவ தவிச்சிட்டு இருக்கும் போது அவளும் நம்ம ஹீரோயினும் சேர்ந்து அந்த ஹஸ்பண்டை கொல்றதுக்காக ஒரு மாஸ்டர் பிளான் போடுறாங்க. அந்த பிளான் என்ன, அதுக்கப்புறம் அதுல இருந்து இவங்க வெளியே வந்தாங்களா, இவங்களுக்கு என்ன மாதிரியான சிக்கல்கள் வந்தது, டுவர்ட்ஸ் எண்ட் இவங்களுக்கு என்ன ஆகுதுன்ற மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லக்கூடிய ஒரு சீரிஸ் தான் இந்த சீரிஸ். ஆக்சுவலா இந்த சீரிஸ் தொடங்கின விதம் ஒரு பயங்கர ஸ்லோ ஸ்டார்ட் அப்படின்னு சொல்லுவேன். ஆக்சுவலா நம்ம ஹீரோயினோட லைஃபை காட்டியிருப்பாங்க. அதுல ஒரு வாட்ச் திருடனோட அவங்களுக்கு ஒரு விதமான ஃப்ரெண்ட்ஷிப் ஏற்படும், அதை பத்தி காட்டியிருப்பாங்க. அண்ட் அந்த டொமஸ்டிக் அபியூஸை பத்தி காட்டியிருப்பாங்க. இந்த மாதிரியான போர்ஷன்ஸ் எல்லாம் ஒரு மாதிரி நார்மலா தான் போயிட்டு இருக்கும். ஒரு கட்டத்துல அந்த மர்டருக்கான பிளானை இவங்க யோசிப்பாங்கல்ல, அந்த போர்ஷன்ஸ்ல இருந்து இந்த சீரிஸ் பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கா போச்சு அப்படின்னே சொல்லலாம். அதுலயும் அந்த மர்டர் பண்றதுக்கான ஒரு பிளான் அப்படின்றது வித்தியாசமா இருக்கும். அது மாதிரி இவங்க நினைச்சு பார்ப்பாங்க ஒரு சில காட்சிகள், அதுவுமே ரொம்ப சூப்பரா எடுத்திருந்தாங்க அப்படின்னே சொல்லலாம். அண்ட் பண்ணதுக்கு அப்புறமாட்டு அதுல இருந்து தப்பிக்கிறதுக்கு இவங்க போடக்கூடிய அந்த மாஸ்டர் பிளான் அப்படின்றதும் இன்ட்ரெஸ்டிங்கா தான் இருந்துச்சு. இந்த சீரீஸ்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்கை பேசியிருப்பாங்க. அதாவது அந்த டொமஸ்டிக் வயலன்ஸ் அப்படின்றது யூனிவர்சலா இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அது நம்ம கண்ணு முன்னாடி நடக்கும் போது நம்ம கேட்காம இருக்கிறதும் ஒரு தப்பு அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்த பதிவு பண்ணிருப்பாங்க. அது உண்மையிலேயே நீட்டான ஒரு விஷயம் தான். அண்ட் கிளைமேக்ஸும் ஒரு சாட்டிஸ்ஃபைங்கான ஒரு கிளைமேக்ஸா இருந்துச்சு. ஓவரால் என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு தரமான சீரிஸ். என்ன இந்த சீரிஸோட பேசிங் அப்படின்றது கண்டிப்பா பெட்டரா இருந்திருக்கலாம். அதுலயும் அந்த இனிஷியல் ஃபியூ எபிசோட்ஸ் அப்படின்றது இன்னும் கொஞ்சம் பெட்டரா எடுத்திருக்கலாம். மற்றபடி இது கண்டிப்பா பார்க்கலாம். என்னோட ரேட்டிங் இந்த சீரிஸ்க்கு 3.3 out of 5. அடல்ட் கண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் கோரியான சில காட்சிகள் வருமே தவிர மற்றபடி பார்க்கலாம். மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.